இவராரு பூங்காவனங்க. யாரு உங்களுக்கு தோட்டக்காரன்? தண்ணி ஊத்தி முடியாத என்ன நாடி சௌக்கியமா இருக்கீங்களா? சரிக்கா. முதலாளி எப்படி? ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? முதலாளி வட்டி கொடுக்குற பிசினஸ் எல்லாம் நிறுத்திட்டாரு. அதனால இனிமே எதிர்பார்த்து வராதீங்க. நாங்க ஒண்ணும் பணம் கேட்டு வரல. நாங்க ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பிசினஸ்? ஆமா. புத்திசாலி. உட்காருங்க. என்ன பிசினஸ்? எக்ஸிபிஷன், பொருட்காட்சி. எக்ஸிபிஷன், பொருட்காட்சி. ஆமா. இதையே பிசினஸ் ஆகிட்டீங்களா? மக்களுக்கு பொழுதுபோக்காவும் இருக்கு. அதோட நாங்க கலையை வளர்க்கிறோம். நாயுடு கலையவா? ஆமா. நீங்களா? எப்படி வளர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அதான் வளர்ந்துட்டு போட்டுமே. ஏயா இந்த எக்ஸிபிஷன்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அபூர்வமா வைப்பாங்க. ஜனங்க ஆசையா பாப்பாங்க. இப்ப என்ன தெருவுக்கு தெருவு வீட்டுக்கு வீடு எக்ஸிபிஷன் வச்சுட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம பகுதியில பொருட்காட்சி கிடையாதுங்க. மக்களுடைய சௌகரியத்துக்காக வேண்டி நம்ம பகுதியில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம். மக்கள்லாம் வேற வேலைக்கே போகப்படாது. நல்ல ஆளுங்க ஐயா. இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, முதலாளி வந்து அந்த எக்ஸிபிஷனை திறந்து அவ்வளவுதாங்க. 1ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு அதே வேலை. திறந்து கை வீங்கி போச்சு சொல்றேன். திறக்கிறது மூடுறதும் அவர் இஷ்டம். ஆமாங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஐயா சொன்னா நிச்சயமா கேட்பாரு இல்லையா? அதையும் இல்லாம என்னங்க நிஜமாவே சொல்றேன். ஐயாவுக்கு நிஜமாவே ஆமை மாதிரி கை வீங்கி போயிருக்குது. அப்படியா? நான் வந்து திறந்தா நல்லா இருக்காது. உனக்கு தான் கால் இருக்குன்னு நீட்டிக்கிட்டு இருக்கிறியா? மரியாதை இல்ல? எடியா கால. 2 கால் இருக்கா? சிங்காரம் பிள்ளை இருக்காரா? சிங்காரம் பிள்ளை வீட்டுல செல்லையா பிள்ளையா இருப்பாரு. வீட்டுக்குள்ள இருக்காரா? வெளியே போயிருக்காரு? வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். ஆஹா, நீ பாக்கணுமா? அவ்வளவு சுலபம் இல்லப்பா. அதான் சொல்ல. நீ யாரியா? நீயா? மரியாதையா பேசு. நான் அவரோட செக்ரட்டரி. அவரை நீ பாக்கணும்னா முதல்ல என்ன பாக்கணும், என்கிட்ட விஷயத்த சொல்லணும். அப்புறம் தான் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறத நான் சொல்லுவேன். அப்படியா? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். அப்ப நான் போயிட்டு அப்புறமா வரேன். இல்ல, நீங்களா இருக்கணும். இருங்க. சிங்காரம் பிள்ளை சொன்ன மாதிரி 2 பெண்கள் கொண்டாந்து இருக்கிறேன். பம்பாயில இருந்து லட்சணமான பொண்ணுங்க. பொண்ணுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்க. எப்படி உத்தேசம்? நீயே வர்றியா? போய் சொல்றியா? நானே நீ இத முதல்ல சொல்லப்படாதா? ஏ மணி அண்ணனே கொஞ்சம் கவனி. எக்ஸிபிஷன் அப்புறம் திறந்துக்கலாம். 2 நாள் கழிச்சு வரட்டுமா? பாருங்களா, யார் சம்பாதிச்ச பணமோ இதுங்க ஜாலி பண்ணுதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பைத்தியத்தை பார்த்தேன். அது மாதிரி பைத்தியம் மாதிரி நடிக்கலாமா? பைத்தியமா? ஆமா, கொஞ்ச நேரம் விளையாட்டுக்கு நீ பைத்தியம், நான் உன் தோழி. என்ன இது விளையாட்டு? நடுவில் நீ சிரிச்சுடுவேன். சிரிக்கணும், நான் மாட்டிக்குவேன். சிரிக்க மாட்டேன். நிஜமா சத்தியமா உன்னை நம்பி நான் காரியத்துல இறங்குறேன். சரி சரி. ஒரு கிளா வருது, அதை கிளட்ட பண்ணலாமா? நெல்லிடா சொன்னா கேக்குற பையன் நேரா நிக்கிறான். சோனி என்ன விடு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? அம்மா விட்டு நீங்க தனியா வந்துட்டீங்க. அடி பாவி, அம்மாவா? நான் கட்டு பிரம்மச்சாரி. அம்மா எதிரி அம்மா. நீ பாடு விஜயா. போனா போட்டோம். அப்பா அப்பா என்னை விட்டு நீங்க போயிடாதீங்கப்பா. அப்பா விட்டுட்டு போறேன். என்ன ஓடிப்பிட்டு ஐயா, என்னப்பா தலையெல்லாம் நச்சு போச்சு? தலை நிறைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது இப்ப உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்பா நீங்க செத்து போயிட்டீங்கப்பா. செத்து போயிட்டீங்க. உயிரோட அம்மா இருக்கேன். இல்லப்பா, இந்த காலத்து பெண்களே ரொம்ப மோசம். யாரோட விளையாடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வீணா ஒரு தடிக்கிறேன்ல. இப்பதான் உங்க ஏழை செத்துக்கிட்டு இருக்கேன். என்னையா வேலையை பாக்குறீங்க? காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. விஜயா தோழி, லலிதா பைத்தியம். விஜயா லலிதா, விஜய லலிதா. இந்த வரேன். அப்பா நீ குடுத்து வச்சவையா, நீ சொக்காயோட போற. நல்ல காலம். எல்லாத்தையும் கைட்ட விட்டுட்டு வேடிக்கை பாப்பையா. இது வந்து எங்க அத்தை பொண்ணு. அப்பா போனதுல இருந்து இப்படி ஒரு புலம்பல். நல்ல காலம். அம்மா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாத்தீங்களா, வீட்டுல அத்தனை பேருக்கு கைய
இன்னைக்கு நான் போன கட்டு பேசாம இருக்க. இந்த பாரு, அல்லுமல அம்முலு அச்சுமல நல்லுமல அம்முடி பாத்தீங்களா? கடிச்சாச்சு, கிழிச்சாச்சு, அடுத்தது கல் எடுக்கும். எங்க படுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லையா? என்னையா எல்லாத்துக்கும் வேடிக்கைங்க? தட்டுப்பட்டு ஒரு டாக்ஸி கொண்டாங்கப்பா யாராவது. இதை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். யாரு அவனுக்கு அத்த மக? சத்தம் போடாத. சுற்றி எல்லாரும் நிக்கிறாங்க. நீ பைத்தியம் நம்பிட்டாங்க. இப்ப நீ இல்லேன்னு சொன்ன அத்தனை பேர் சேர்ந்து பொத்து பொத்துன்னு பொத்திடுவாங்க. பேசாம இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு அத்த மக. சட்டப்பட்டுன்னு வீட்டுக்கு போலாம். டாக்ஸி ரெடி, மரியாதையை கிளம்பு. நல்ல பொண்ணு நீ வா கண்ணா, நீ வா நீ வா. சொன்ன கூட அதெல்லாம் அழக்கூடாதுமா. நீ வா. ஜாக்கிரதையா கூட்டு போ. மறுபடியும் வெளியே விட்டு சொல்ல விட்டு பண்ணாத. நிறைய கல்லு தூக்குனா கழுத்து வலிக்கும். உன்னை இறங்கி போட்டுப்போ. கொஞ்சம் மாற கட்டிங்க பாரு. பாத்தீங்க பாரு, சித்தாளு சித்தாளா சித்தாளு. என்ன திருடிட்டு ஓடுறியா? ஏய் நெல்லு நெல்லு. ஏமா இதுனா தண்ணிய அளந்து கொண்டு போற? சித்தாள் வேலைக்கு வந்தா கொடை நிறைய தண்ணி எடுக்கணும் தெரியும்ல. பரவாயில்ல, போனா போடு. அம்மாடி கை வலிக்க போது. அதுலயும் கொஞ்சம் போட்டியா? சந்தோஷம். ஆனா அந்த வாட்டி மேஸ்திரி பரவாயில்லப்பா. உருப்படி எல்லாம் சும்மா தலை 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 தலைன்னு கொண்டாந்துருக்கான். சித்தாள் வேலைக்கு ஆள் கூட்டிக்கிட்டு வாடான்னா சினிமாக்காரிங்களையா கூட்டியாந்து விட்டுருக்கான். எங்க வேலை உருப்பட போத போய் ஒரு நிர்வாணமா ஒரு டீ வாங்கிட்டு வா. அது என்னன்னா நிர்வாணமான டீ? மடையா, ஆடை இல்லாத கீடா. சீக்கிரம் சதா என்ன பண்ற? நல்ல தூக்கி போடுறேன். தள்ளி போடு, என் தலையில போட. நீ எங்க அப்பா கிட்ட செக்ரட்டரியா? ஆமாங்க. என்ன படிச்சிருக்க? கற்றது கை பண்ண அளவு, கல்லாதது உலக அளவு. இவ்வளவு பேசுற பெரிய மனுஷன் அறிவு இருக்குதா உனக்கு? வர்றப்ப டோரை நாக் பண்ணிட்டு வரவனா? நாக்கா? எங்க போறீங்க? வர்றப்ப கதவை தட்டிட்டு வரவனா? மேன் திறந்து இருக்கிற கதவை ஏங்க தட்டுறது? திறந்த இடத்துல உள்ள நுழைறது எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ. நான் ஃபாரின் டைம் ரூமை எவ்வளவு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா? வர்றப்ப கதவை தட்டிட்டு தான் வரணும். தெரியாம வந்துட்டாங்க. மேனேஜ் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. நேரம் சரியில்லை. ஏதோ லண்டன் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நப்பாசையில வந்துட்டு வர்றேங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு அனுதாபையா உன் மேல. உட்கார். இங்கயா? மறுவாடி இல்லைங்க. கமான் கேட்க செய்தது. உட்கார், சும்மா உட்கார். ₹1,00,000 விடுங்க, நான் அவங்க முன்னால உட்கார மாட்டேன். என்ன தண்ணியா சோடாவா? தண்ணியா சோடாவா? தண்ணி பழக்கமா சோடா பழக்கமா? எனக்கு தீர்த்தம் தாங்க. தீர்த்தமா? பெருமாள் கோயில் தீர்த்தம். அதுவும் நல்லது, இதுவும் நல்லது. நாயுடு, லண்டன்ல எங்க போனாலும் 10-15 பேரோட தான் குடிப்பேன். இங்க தனியா குடிக்கிறதா என்னவோ ஒரு ஃபீலிங். நிறைய ஆள் இருக்குங்க, நான் கூட்டு வரட்டுங்களா? சித்தாளா? எங்க அப்பா தான் கான்ட்ராக்டர், அவர்கிட்ட கூட்டு போய் விடு. அவங்க எல்லாம் என்னமா கொஞ்சம் கூட சாப்பிடு. போனா இது நான் சாப்பிட்டது, புதுசா சாப்பிடு. பெருமாளே, என்ன சோதனை பாத்தியா? பெருமாளே, சாப்பிடு.
மறுபடியும் சாப்பிடப்போ அங்க ஏங்க ஆனா லேட் ஆகுது. எந்த வீட்டு சாப்பிட சாப்பிடியா? இருங்க இருங்க இருங்க. என்ன அது துண்டு? மறுவாதிங்க. மறுவாதியா? ஆமாங்க. என் குடும்பத்திலே பிறந்ததுங்க அந்த மறுவாதி. நாயுடு, லண்டன்ல காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் முதலாளி தொழிலாளி எல்லாம் எல்லாம் ஃபேக்டரி கீட்டரி கடை கடை எல்லாம் மூடின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ. கிளப்ல எல்லாம் குடி டான்ஸ் ஆட்டம் ஓடா வாடான்னு எல்லாம் பேசிப்பானுங்க. ஓடா வாடா என்னங்க பேசாம இருக்கிறீங்களா? என்ன முடியலையா? பேசாம இருக்கிற என்ன? அது போக பேச முடியாது நாயுடு. ஒன்னால எனக்கு முடியும். இது வேற ஒரு நாயுடு எனக்கு எனக்கு பார்த்தா இருக்கட்டும். நாயுடு, நீ சினிமா படம் எல்லாம் பார்ப்ப? நான் பார்க்காத சினிமாவே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல பாட்டம் பாட்டு பாரு. வேட்டிய பார்த்து புடவை சொன்னது என்னை தொடாது, சட்டையை பார்த்து ஜாக்கெட் சொன்னது என்னை தொடாது, கொடியை பார்த்து பந்தல் சொன்னது என்னை தொடாது, தடியை பார்த்து என்ன நாயுடு? உண்டா முழுசாக்கள், தடியை பார்த்து திருடன் சொன்னது என்னை தொடாது. நாயுடு நாயுடு